சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் மகர ராசி. இவங்க எப்போதுமே சரிங்க, எல்லா விஷயத்திலையும் ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மகரம் மட்டும்தான். எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க எடுக்கணும் நிறைய இருக்கும். கொஞ்சம் எதுலையுமே பாருங்க, ஒரு லட்சிய துணைக்கு இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ராசியில பிறந்துட்டா ஒரு விஷயம் கொடுத்தா அந்த விஷயத்தை எப்படா முடிக்கணுங்கிற திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கற்பனை டேலண்டான குணம் இந்த மகரத்துக்கு மட்டும் தாங்க இருக்கு. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி மகர ராசிங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பது வரக்கூடிய வாரப்பலன் நல்லா பாருங்க. இந்த வாரத்துல 4 கிரகம் உங்களை நோக்கி பார்க்குது. 1 சூரியவன் பாக்குறாரு, சந்திர பகவான் பாக்குறாரு. நான் சொல்ற 10ல இருந்து 17க்குள்ள 10ல இருந்து 13 வரை சந்திர பகவான் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, சூரியன், சந்திரன், புதன், குரு நல்லா பாருங்க. குரு சந்திர யோகம் இருக்கு 1, அடுத்து சிவராஜ் யோகம் இருக்கு 2. இவ்வளவு யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். புதாதித்ய யோகம் 3வது யோகம் 3 யோகம் இருந்து உங்க ராசியை பாக்குது பாருங்க. என்ன இதுல என்ன 5ஆம் இடம் 10ஆம் இடம் போய் நீசமாகுது. சுக்கிரன் மட்டும் நீசமாகிறாரு. அப்படியே நம்ம ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் உங்க ஜாதத்துல போய் மறையுது. குழந்தை கிரகம் போய் உங்க ஜாதத்துல மறையுது. குடும்பம், குழந்தை, பூர்வீக சொத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல சொல்றேன், பண்ணக்கூடிய தொழில ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். யாரு? மகர ராசிக்காரன். மாமனார் மாமியார் உறவுல ஒரு பிரச்சனை, கலகம், தடகம், அவங்களுக்கு ஒரு தடை தாமதம் ஏதாச்சும் பார்க்கக்கூடிய அமைப்பு 1 வேலை செய்யும். இல்ல தொழில உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்துல நீங்க வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரி, பட்டம், பதவி, அந்தஸ்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்குறப்ப கொண்டு போகும். யாருக்கு? இந்த சுக்கிரன் சரியில்லாட்டால். ஏன்னா இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் மேக்சிமம் பாதிக்க மாட்டார். ஜாதக சுகபவன் கெட்டு போயிருந்தா இது மாதிரி ஒரு பாதிப்பை கொடுப்பார். இருந்தாலும் சூரியன் உங்களை பார்க்கறதுனால ஒரு தலைமை கொண்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பம் தடமாற்றம் இருக்கு? இப்ப திருமண வாழ்க்கை குழப்பம் இருக்காது. 10ல இருந்து 13க்குள்ள மனைவி கணவன் மனைவிகள் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கணவனுக்கும் மனைவிக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. அரசியல், அரசாங்கம் 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தேடி வரும். வெளிநாடு யோகம் தேடி வரும், வெளியூர் யோகம் தேடி வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, உத்தியோகம் பார்க்கணும், அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும் சொல்லுங்க. எப்படி இதெல்லாம் சரியாயிரும். படிப்பு, கல்வி நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா கிடைக்கும். நிறைய இந்த ப்ரமோஷனே கிடைக்கலாம், ப்ரமோஷன் தேடி வரும். வேலை கிடைக்கலாம், ஆல்ரெடி வேலை கிடைச்சிருக்கும், இல்ல கிடைக்க போகுது. நான் சொல்றது 10ல இருந்து 17க்குள்ள சொல்றேன். ஏன்னா வேலைக்குள்ள அதிபதி எனக்கு புதமாக ஒரு ராசியை பாக்குறாருங்க. அடுத்து குரு பகவான் உங்களை பாக்குறாருங்க. எப்படி முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதி உங்களை பாக்குறாருங்க. தலைமை பொறுப்புக்கான சூரிய பகவான் ஒரு ராசியை பாக்குறாருங்க. நல்லா பாருங்க, இவ்வளவு கிரகம் பார்வை இருக்குது. சந்திர பகவான் அவர் சொந்த வீட்டுல இருந்து உங்களை பாக்குறாருங்க. அப்ப நீ எந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணாலும் நல்ல ஒரு அமைப்பா இருப்பாரு. ஏன்னா தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கேஸ் வழக்காதான் அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. வழக்குல ஜெயிக்கக்கூடிய டைம் சூப்பரா சொல்லலாம். என்ன கொஞ்சம் சனி வக்கரமா இருக்காரு, கொஞ்சம் வருமானத்தை இறுக்கி பிடிக்கிறா கொண்டு போய் இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்ல டைம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்தோம். படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி எந்த ஒரு தடங்களை என்னால சொல்ல முடியல. ஏன்னா இப்ப புதன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவாது. கல்வி ஸ்தானம் கெட்டே போகாது. ஏன்னா 7ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்குல்ல, அதனால சொல்றேன். எப்படி படிப்பு கல்வி நிறைய பேருக்கு சரி. அரசியல், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண சூப்பரா இருக்கும்.
ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு, தொழில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்ப எடுங்க லாட்டரி டிக்கெட். நீங்க ஜாதத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணி எடுங்க. இந்த மாசத்துல, இந்த வாரத்துல கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றிலாம் எல்லாரும் அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுக்கு 11 கூடியவர் 6ல. அடுத்து பாருங்க, ஸ்ட்ரைட்டா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அதனால கண்டிப்பா நீங்க லாட்டரி எடுக்கலாம். குரு பகவான் பாக்குறாரு, புதன் பகவான் 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி பாக்குறாரு. அதனால நான் கண்டிப்பா லாட்டரி யோகம் வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா, ஏன்னா வெளிநாட்டு கிரகமான 8ஆம் வீட்டு சூரிய பகவான் சேர்ந்து பார்ப்பதால் கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% வேலை செய்யும். திடீர் யோகம் கண்டிப்பா வரும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல அனுகூலம் உண்டு. இப்ப நட்சத்திர பலன். இதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா உத்திராடத்துல பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. எதுவுமே பயப்பட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பாருங்க, எதை வந்தாலும் பாத்துக்கலாம். அப்படி தைரியத்தை விட மாட்டாங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யார்ட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. இவங்கிட்ட பிடிச்ச விஷயமே உத்திராடத்துல பிறந்தா இப்படிதான் இருப்பாங்க. இவங்களை பாருங்க, இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும், கொஞ்சம் மனக்குழப்ப தருமாற்றம் இருக்கும். ஆனா நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. கண்டிப்பா வேலை உத்தியத்துல நல்லா கண்டிப்பா ப்ரமோஷன் தேடி வருது. வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பண்ண போறீங்க. அரசியல், அரசாங்கம் நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. யாரு உத்திராடத்துல பிறந்தா நீங்க சொல்லிருங்க. நல்ல அனுகூலமான நேரம், நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இந்த 4 கிரகத்தால், அந்த குருச்சந்திர யோகத்தால் நல்லா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அது தொழிலோ, படிப்போ, கல்வியோ எல்லாத்துலயும் சரி, உத்திராடத்துல போங்க எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரீகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்வீங்க. 1, ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. 2, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். 3, அரசியல், அரசாங்கம் நல்லா இருக்கும். 4, கற்பனையான விஷயம் தேடி வரும். 5, எப்படி கற்பனை, கலை, இசை, வழி, வருமானம், பொருளாதாரம் எல்லாமே தேடி கொடுப்பா. நல்ல எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. திருமணத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு தரங்களும் மேக்சிமம் வராது. இப்ப வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, பூமி வாங்குறதா, சுப செலவு நிறைய பண்ணிங்க. திருமணத்துல பண்ண சொல்றேன். ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவிட்டத்துல பிறந்தவங்க எதுக்குமே தைரியமா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பக்கம் வெற்றியை தேடி வரும். வேற அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு போய் வேலையை விட்டுருப்பாங்க, வேலை வருமானம் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, தொழில் ரொம்ப தடங்களை கொடுத்துருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறது. யாரும் அந்த அவிட்டத்துல பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தடங்களை செஞ்சது யாருன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டும்தான். மெயினா வண்டி, வாகனம், பிசினஸ் இந்த துறை எல்லாமே நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருந்திருக்கும். காசு பணம் கொடுக்காத விஷயம் கொஞ்சம் தரங்கள் வந்திருக்கும். இனிமே எந்த ஒரு தரங்களும் வராது. கண்டிப்பா வேலை நிரந்தரமான வேலை சூப்பரா இருக்கும். வெளிநாடு வீடுல போனா நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க. மெயினா யூனிஃபார்ம் போட்டு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா இயங்கும். எப்படி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறோம். மெயினா ஒரு தூரத்து பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த நேரத்துல மட்டும் சொல்றேன். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பக்கம் வந்திருக்காரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அடுத்தது நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சுக்கோங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படா, பெருசா எதுவும் பாதிக்காது. ஏன்னா சில பேருக்கு இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை காட்டணும். எப்படி வயிறு சார்ந்த பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இது மாதிரி காட்டும். இல்ல மனைவிக்கோ கணவனுக்கோ செலவை காட்டான பெருசா எதுவும் தாக்கத்தை காட்டாது. நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணா கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்பும் மேக்சிமம் இருக்காது. தன்னுடைய வாரப்பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு நேரமாகவே அமைகிறது.